ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்னைக்கு நம்ம இஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இஃப் ஹி டஸ் நாட் கம் டெல் மீ. அவன் வரலன்னா என்கிட்ட சொல்லுங்க. இஃப் ஹி டஸ் நாட் கம் டெல் மீ. இஃப் வினோத் கம்ஸ் ஹவு லாங் வில் யூ ஸ்டே வித் அஸ். வினோத் வந்தால் அவன் எவ்வளோ நாள் நம்ம கூட தங்குவான். இஃப் வினோத் கம்ஸ் ஹவு லாங் வில் யூ stay with us. If there are rain and thundering, switch off the TV. மழையும் இடியும் இருந்தால் டிவியை ஆஃப் பண்ணிடுங்க. If there are rain and thundering, switch off the TV. If you don't invite him, he won't come. நீங்கள் அவனை கூப்பிடலாம், அவன் வரமாட்டான். If you don't invite him, he won't come. If she is angry, she keeps mum. அவள் கோவமாக இருந்தானா அமைதியாக பேசாமல் இருந்துருப்பா. இஃப் ஷீ இஸ் ஆங்க்ரி ஷி கீப்ஸ் மம். இஃப் த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நாட் ரெடி ஐ வில் கோ வித்தவுட் இட். பிரேக்ஃபாஸ்ட் தயாராக இல்லைன்னா நான் சாப்பிடாமல் அப்படியே போயிடுறேன். இஃப் த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நாட் ரெடி ஐ வில் கோ வித்தவுட் இட். இஃப் த வெதர் இஸ் ஃபைன் டுமாரோ வி ஷால் கோ அவுட். வானிலை நல்லா இருந்தால் நாளைக்கு நம்ம வெளியே போகலாம். இஃப் த வெதர் இஸ் ஃபைன் டுமாரோ வி ஷால் கோ அவுட். இஃப் எவரிவன் இஸ் ரெடி வி வில் ஸ்டார்ட். எல்லாருமே தயாராக இருந்தாங்கன்னா நம்ம புறப்படலாம் வாங்க. இஃப் எவரிவன் இஸ் ரெடி வி வில் ஸ்டார்ட். இஃப் யூ ஃபீல் ஃபீவரிஷ் கோ டு த டாக்டர். உங்களுக்கு காய்ச்சலாக இருந்தால் டாக்டர்கிட்ட போயிடுங்க. இஃப் யூ ஃபீல் ஃபீவரிஷ் கோ டு த டாக்டர். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப். நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப். இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நான் மட்டும் ஒரு பறவையாக இருந்தால் ஜாலியாக பறப்பேன். இது நம்ம ஒரு கற்பனை. நம்ம பறவையாக மாற முடியுமா? ஒரு கற்பனையாக சொல்கிறோம். அதனால் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தணும். ப்ளஸ் வேர் ஐ வாஸ் தான் வரணும் பாஸ்ட் டென்ஸில். பட் ஐ வேர் இமேஜினரியாக சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஐ வேர்னு வரும். இஃப் த பிக்சர் இஸ் ட்ரான் இன் பென்சில் இட் வில் பி ஈஸியர் டு எரேஸ் இட். படம் மட்டும் பென்சிலில் வரைஞ்சிருந்தாங்கன்னா அது அழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். If the picture is drawn in pencil, it will be easier to erase it. If it is a fake news, won't forward. இது ஒரு போலி செய்தியாக இருந்தால் மற்றவங்களுக்கு அனுப்ப வேண்டாம். If it is a fake news, won't forward. If you had 5 and 10, you will get 15. நீங்கள் வந்து 5ஐயும் 10ஐயும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கிடைக்கும். If you had 5 and 10, you will get 15. இஃப் இட் ரைன்ஸ் டுடே ஹீ மே கம் லேட். இன்றைக்கி மழை பெஞ்சால் அவன் தாமதமாக வரக்கூடும். இஃப் இட் ரைன்ஸ் டுடே ஹீ மே கம் லேட். இஃப் யுவர் அப்ளிகேஷன் இஸ் இன் ஆர்டர் யூ கேன் கெட் டிரைவிங் லைசன்ஸ். உங்கள் விண்ணப்பம் வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுடுவீங்க. இஃப் யுவர் அப்ளிகேஷன் இஸ் இன் ஆர்டர் யூ கேன் கெட் டிரைவிங் லைசன்ஸ். இஃப் யூ கோ டு எ புக் ஷாப் குட் யூ கெட் மீ அ இங்கிலீஷ் கைடு. நீங்கள் வந்து புத்தக கடைக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு இங்கிலீஷ் கைடு வாங்கிட்டு வர முடியுமா? If you go to a bookshop, could you get me an English guide? If I were a millionaire, I should construct a school for the poor. நான் வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் ஏழைகளுக்காக ஒரு பள்ளியை கட்டுவேன். இது வந்து ஒரு கற்பனை. If I were a millionaire, I should construct a school for the poor. If you feel thirsty, I will bring a glass of water. உங்களுக்கு தாகமாக இருந்தால் நான் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரேன். If you feel thirsty, I will bring a glass of water. If the sky is cloudy, remind me to take my umbrella. வானம் வந்து மேகமூட்டமாக இருந்தால் என் கொடையை எடுத்துகிட்டு போக ஞாபகப்படுத்துங்க. If the sky is cloudy, remind me to take my umbrella. The machine stops automatically if anything goes wrong. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா எந்திரம் தானாகவே ஆஃப் ஆகிடும். The machine stops automatically if anything goes wrong. If the design is good, I will buy the dress. இந்த டிசைன் நல்லா இருந்துச்சுன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறேன். If the design is good, I will buy the dress. I will pay you double if you finish the work by Friday. வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுளாக பே பண்ணுறேன். I will pay you double if you finish the work by Friday. If you have a complaint, write to the manager. உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தால் மேனேஜருக்கு எழுதுங்க. இஃப் யூ ஹாவ் அ கம்ப்ளைண்ட் ரைட் டு த மேனேஜர்.
இஃப் யூ ட்ராப் தட் கிளாஸ் இட் மைட் பிரேக். நீங்கள் அந்த கண்ணாடியை போட்டுட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உடஞ்சிரும். இஃப் யூ ட்ராப் தட் கிளாஸ் இட் மைட் பிரேக். ஐ மே ஃபினிஷ் த லெட்டர் இஃப் ஐ ஹாவ் டைம். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கடிதத்தை முடிக்கலாம். ஐ மே ஃபினிஷ் த லெட்டர் இஃப் ஐ ஹாவ் டைம். இஃப் ஹி கால்ஸ் யூ யூ ஷுட் கோ. அவன் கூப்பிட்டானா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும். இஃப் ஹி கால்ஸ் யூ யூ ஷுட் கோ. இஃப் ஹி கம்ஸ் ஆஸ்க் ஹிம் டு வெயிட். அவங்க வந்தாங்கன்னா அவர் வந்தாருன்னா காத்திருக்க சொல்லுங்கள். இஃப் ஹி கம்ஸ் ஆஸ்க் ஹிம் டு வெயிட். இஃப் யூ கிவ் ரெஸ்பெக்ட் யூ கெட் ரெஸ்பெக்ட். நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இஃப் யூ கிவ் ரெஸ்பெக்ட் யூ கெட் ரெஸ்பெக்ட். இஃப் யூ ஈட் த பட்டர் இட் மெல்ஸ். நீங்கள் வெண்ணெயை சூடாக்கினீங்கன்னா அது உருகும். இஃப் யூ ஈட் த பட்டர் இட் மெல்ஸ். இஃப் யூ டோன்ட் ப்ரஷ் யுவர் டீத் யூ கெட் கேவிட்டிஸ். நீங்கள் பல்லை வந்து துலக்கலன்னா உங்களுக்கு பல் சொத்த வந்துடும். இஃப் யூ டோன்ட் ப்ரஷ் யுவர் டீத் யூ கெட் கேவிட்டிஸ். இஃப் யூ ரெஸ்ட் யூ வில் ஃபீல் பெட்டர். நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஓய்வு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இஃப் யூ ரெஸ்ட் யூ வில் ஃபீல் பெட்டர். இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வில் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். நான் அவளுடைய முகவரியை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் அவளுக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்புவேன். இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வில் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். தே கேன் டூ இட் இஃப் தே ட்ரை. அவங்க முயற்சித்தா அவங்களால அதை செய்ய முடியும். தே கேன் டூ இட் இஃப் தே ட்ரை. இஃப் ஐ see ராம் ஐ வில் சே சம்திங் டு ஹிம். நான் ராமை பார்த்தா நான் அவரிடம் ஏதாவது சொல்லுவேன். இஃப் ஐ see ராம் I will say something to him. If I were young, I would participate in the game. நான் இளமையாக இருந்தால் நான் அந்த விளையாட்டில் பங்கேற்றுப்பேன். If I were young, I would participate in the game. If I were taller, I would be a basketball player. நான் உயரமாக இருந்திருந்தால் நான் ஒரு புடைப்பந்து வீரராக இருந்திருப்பேன். If I were taller, I would be a basketball player. இஃப் ஐ ஈட் ஆல் த சாக்லேட் ஐ வில் ஃபீல் சிக் டுமாரோ. நான் எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டேன்னா நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இஃப் த வெதர் இஸ் ஃபைன் தே வில் ப்ளே த மேட்ச். வானிலை நல்லா இருந்தால் அவங்க போட்டியாக விளையாடுவாங்க. இஃப் த வெதர் இஸ் ஃபைன் தே வில் ப்ளே த மேட்ச். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ ஷால் கம் டு யுவர் ஹவுஸ். எனக்கு நேரம் இருந்தால் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ ஷால் கம் டு யுவர் ஹவுஸ். இஃப் யூ கம் ஹியர் ஐ வில் கிவ் யூ எ கிஃப்ட். நீங்கள் வந்தால் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். இஃப் யூ கம் ஹியர் ஐ வில் கிவ் யூ எ கிஃப்ட். இஃப் யூ டோன்ட் கெட் அவுட் ஆஃப் ஹியர் ஐ வில் கால் தெம். நீங்கள் வந்து வெளியே போகலன்னா நான் உங்களை கூப்பிட்ருவேன். இஃப் யூ டோன்ட் கெட் அவுட் ஆஃப் ஹியர் ஐ வில் கால் தெம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஹோம். உங்கள் விரும்பினா நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஹோம். இஃப் யூ ஹாவ் அ காஃபி அட் நைட் யூ won't ஸ்லீப் வெல். நைட்டில் நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கமே வராது. இஃப் யூ ஹாவ் அ காஃபி அட் நைட் யூ won't ஸ்லீப் வெல். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் ஹெல்ப் யூ. எனக்கு நேரம் இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் ஹெல்ப் யூ. ஷீ வில் கெட் ஹேங்க்ரி இஃப் ஐ எம் லேட் ஃபார் த பார்ட்டி. நான் பார்ட்டிக்கு லேட்டாக போனால் அவள் கோவப்படுவா. She will get angry if I am late for the party. If I were you, I would not do that. நான் நீயா இருந்தால் நான் அதை செய்ய மாட்டேன். If I were you, I would not do that. If you pass the exam, his father will gift him a mobile phone. அவர் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு மொபைல் ஃபோனை பரிசு கொடுப்பாரு. If he passed the exam, his father will gift him a mobile phone. If you push this button, the door will open. இந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா கதவு திறக்கும். If you push this button, the door will open. If he gets a job in Chennai, he will have to get up early. அவருக்கு மட்டும் சென்னையில் வேலை கிடச்சிருந்தா அவர் வந்து சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டியிருக்கும். If he gets a job in Chennai, he will have to get up early. Ifன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜங்ஷன் இணைப்பு சொல். இஃப்க்கு வந்து தமிழ் மீனிங் ஆல்ன்றது வரும். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.